சிஎஸ்கேயோட ஐபிஎல் 2026 ஓப்பனர்ஸ் யார் யார்? நாம் எல்லாம் நினச்சி வச்சிருந்தோம் ஆயுஷ் மாத்தியோட புவர் பேட்டிங் ஃபார்ம்லேருந்து சிஎஸ்கே இதுலேருந்து வெளியில் போய் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறதுன சான்சஸ் அதிகமாக இருக்குது. என்ன சஞ்சு ருத்து சிஎஸ்கேக்கு ஓப்பன் பண்ணுறதுன சான்ஸ் இருக்கா, இல்லைன்னா ஆயுஷ் மாத்திரவே ஓப்பன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலில் பார்த்துடலாம். அண்ட் கைஸ், ஆப்ஷன் முடிஞ்சதுலேருந்து நம்ம கிட்ட ஒரு நல்ல இந்தியன் ஆல்ரவுண்டிங் ஃபினிஷர் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோமே, பட் நம்ம கொஞ்ச நாச்சு அமன் கானை பார்த்தோமா? எஸ் கைஸ், கிளாஸியாக கேஎல் ராகுல் மாதிரி விளையாடுறாரு, நோ லுக் சிக்ஸ் பிரேவிஸ் மாதிரி அடிக்கிறாரு. யார் இந்த அமன் கான்? இவருக்கு பிளேயிங்ல வந்து சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி டீட்டெயிலில் பார்த்தலாம். ஓகே வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போகலாம். யாரு கைஸ் இந்த அமன் கான்? கேஎல் ராகுல் மாதிரி கிளாஸியா பேட்டிங் விளையாடுறாரு, பிரேவிஸ் மாதிரி நோ லுக் சிக்ஸஸ் வேறு அடிக்கிறாரு, போலிங்ல ஈஸியாக 135 140 ப்ளஸ் கிளாக் பண்ணுறாரு. 4 overs ஆஃப் டெஃபினட்டாக போலிங் ஆப்ஷன் கொடுக்குறாரு. நம்பர் 6 நம்பர் 7 வந்து ஒரு 6 ஹிட்டிங் மான்ஸ்டராக தெரியுறாரு. மேட்சஸை ஈஸியாக ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாரு. டீசெண்டாக எக்ஸ்பீரியன்ஸ் வேறு இருக்குது. சிஎஸ்கே ஜஸ்ட் இவரை 40 lakhsக்கே தூக்கி இருக்கிறாங்களா? எஸ் கைஸ், செம்ம பிக். சிஎஸ்கே 40 lakhsக்கு அமன் கான் எடுத்து ஸ்டீல் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கேட ஸ்கவுட்டிங் பற்றி இப்போ பேசின்னு இருந்தாங்க. சிஎஸ்கே ஸ்கவுட்டிங்கில் எதுவுமே பண்ணல அப்படின்னு அமன் கான் ஆக்சுவலாக உர்வில் பட்டேல் ஆயுஷ் மாதிரி அமன் கான் வந்திருந்தாங்க சிஎஸ்கேட ஃபர்ஸ்ட் பேஸ் ஆஃப் மிட் சீசன் ட்ரையல்ஸில். எஸ், அப்போது ருத்துக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டாக மாத்திரவை எடுத்தாங்க, அமன் கான் எடுக்க முடியல. பட் இந்த டைம் ஆப்ஷனில் அமன் கானை தூக்கிட்டு வந்திருக்காங்க சிஎஸ்கே. ரொம்ப நாளாக சிஎஸ்கேக்கு இந்த ஒரு நீட் இருந்துச்சு, லைக் ஒரு இந்தியன் ஆல்ரவுண்டர் பேட்டிங் நம்பர் 7 பொசிஷனில் வந்து விளையாடணும் அண்ட் கம்ப்ளீட்டாக 4 hours ஆஃப் போலிங் கொடுக்கணும், ஒரு டீசென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு இருந்துச்சு. எஸ் கைஸ், இது சிஎஸ்கேக்கு இப்போது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா கிடைச்சிருக்குது. பார்க்கணும் கைஸ் இவரோட பேட்டிங்கு. கேஎல் ராகுல் மாதிரி கிளாஸியாக பவுண்டரிஸ் அடிக்கிறாரு, அட் த டாப் ஆர்டர் இந்த மாதிரி ஃபயரான நாக்ஸை கொடுக்குறாரு அண்ட் கூடவே சேர்ந்து லோவர் ஆர்டர்லையுமே விளையாடுறாரு. ஒரு ஃப்ளெக்சிபிள் பேட்டர். லோவர் ஆர்டர் அப்படின்னா நம்பர் 6 நம்பர் 7 அங்கே வந்து நோ லுக் சிக்ஸஸ் பேர் அடிக்கிறாரு. மேட்சஸை ஈஸியாக ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாரு கைஸ். ஒரு டீசெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. டெல்லி கேபிட்டல்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அண்ட் டொமஸ்டிக்கில் பாண்டிச்சேரிக்கான கேப்டனாக கூட இருக்கிறாரு. எக்கச்சக்க அட்வான்டேஜ் கைஸ் இவர் எடுத்துன்னு வந்தால். நம்பர் 7 ஆப்வியஸாக நான் சொன்ன மாதிரி பேட்டிங் விளையாடி கொடுப்பாரு அண்ட் 4 hours ஆஃப் ஈஸியாக கம்ப்ளீட்டாக போலிங் போட்டு கொடுத்துருப்பாரு. பவர் பிளேயில் வேணும்னா பவர் பிளேயில் போட்டு கொடுப்பாரு, மிடில் ஓவர்ஸ் வேணும்னா மிடில் ஓவர்ஸில் போட்டு கொடுப்பாரு. என்னென்ன சிஎஸ்கேக்கு தேவை இது எல்லாத்தையுமே டிக் பண்ணுறாரு. ஓகே ப்ரோ, பேட்டிங் என்ன விளையாடுறாரு அப்படின்னு சொன்னேன், பட் போலிங்கில் என்ன ஸ்பீட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கைஸ் ஆக்சுவலாக 135 or 140 கிட்ட கிளாக் பண்ணுறாராம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இதுக்கு மேலே என்ன கைஸ் வேணும்? 40 lakhsக்கு ஸ்டீல் கைஸ், கம்ப்ளீட்டான ஸ்டீல் அமன் கான சிஎஸ்கே தூக்குனது. பட் என்ன பேசிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமகிருஷ்ணா கோஷுக்கான பேக்கப் ஒன்று அமன் கான் இருக்கலாம், இல்லைன்னா அமன் கானுக்கான பேக்கப் ராமகிருஷ்ணா கோஷ் இருக்கலாம். ப்ரோ, பேக்கப் எல்லாம் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு அமன் கானுக்கு சிஎஸ்கேடைய பிளேயிங் லெவனில் சான்ஸ் கிடைக்குமா? பிகாஸ் ஆக்சுவலாக எக்கச்சக்க பிளேயர்ஸ் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க 11ல் சான்ஸ் கிடைக்காம. எக்கச்சக்க காம்படிஷன் இருக்குது. கார்த்திக் சர்மாவே சிஎஸ்கே 14 crores கொடுத்து எப்படி விளையாட வைக்கிறது அப்படின்னு இருக்காங்க. இதில் 40 lakhs இருக்குது. அமன் கானை விளையாட வைக்குவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸ் எனக்கு தெரிஞ்சு மேட்டர் ஆகுது கைஸ். கண்டிப்பாக அமன் கான் கிட்ட அந்த மாதிரி டேலண்ட் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக சிஎஸ்கே ப்ராக்டிஸ் எல்லாம் பார்ப்பாங்க. அங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் டெஃபினட்டாக ஒரு சான்ஸ் எடுத்து 11ல் எடுக்க பார்ப்பாங்க. அண்ட் எடுத்துன்னு வந்தாலும் தப்பே கிடையாது கைஸ். காம்பினேஷனுக்கு பர்ஃபெக்டாக செட் ஆவார். ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். எஸ், ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பாலர் தான் எதிர்பார்த்தோம் ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஃபாரின் ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் இல்லை. பட் இந்தியன் ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டரை செம்மையாக இருக்கிறாரு, செம்மையாக விளையாடுறாரு. ஸோ டெஃபினட்டாக அமன் கானை சிஎஸ்கே இன்க்ளூட் பண்ணால் காம்பினேஷனுக்கு பர்ஃபெக்டாக செட் ஆவார். பட் யாரை தூக்கி விளையாட வைக்க போகிறாங்க, இதுதான் கைஸ் மெயின் கொஸ்டின். பட் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அமன் கானுக்கு 1 or 2 chances டெஃபினட்டாக இந்த சீசனில் கிடைக்கதா போகுது அப்படின்னு நான் நம்புகிறேன் கைஸ். எனக்கு தெரிஞ்சு கைஸ் அவர் கொடுத்த சான்சஸ் எல்லாம் செம்மையாக யூட்டிலைஸ் பண்ண போகிறாரு. ஒரு மான்ஸ்டராக தெரிகிறாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு பீஸ்ட் ஷோ காட்ட போகிறாரு கைஸ் அமன் கான். அமன் கானுக்கு சிஎஸ்கே இந்த சீசன் 1 or 2 matches சான்ஸ் கொடுப்பாங்களா இல்லை கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு டெஃபினட்டாக கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க கைஸ். இவ்வளோதான்ப்பா, நம்ம டாப் ஆர்டர் ஆல்மோஸ்ட் செட். இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஈஸியாக இருக்க போது. கடப்பார டாப் ஆர்டர், அன்பீட்டபிள் டாப் ஆர்டர் அப்படின்னு நம்ம எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். பட் இல்லை கைஸ், இப்போ தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குது. எஸ், ஆயுஷ் மாத்திரையோட புவர் ஃபார்ம்னால ஆயுஷ் மாத்திரையை தூக்கி வேற ஒரு ஓப்பனிங் பேரை வச்சு ஸ்டார்ட் பண்ணும் சிஎஸ்கே அப்படின்னு பேசிட்டு வராங்க. சஞ்சு அண்ட் ருத்துராஜ் தான் சிஎஸ்கேட ஓப்பனர்ஸாக இருக்கணும். அண்ட் உர்வில் படேல சிஎஸ்கே போன வருஷம் மாதிரி 1 down விளையாட வைக்கணும். ஆயுஷ் மாத்திரை 11ல் இருக்கக்கூடாது. பிகாஸ் இந்த ஏசியா கப்பில் ஆயுஷ் மாத்திரையோட ஃபார்ம் ரொம்ப பூராக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், ருத்துராஜ் அண்ட் சஞ்சு சாம்சனை சிஎஸ்கே ஓப்பன் பண்ண வைக்கணும். ஒரு நல்ல பாயிண்ட். பிகாஸ் 2 பேருக்குமே செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, ஐபிஎல்ல டீசென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அண்ட் நிறைய ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நல்ல பாண்ட் இருக்குது. கண்டிப்பாக ஓப்பனிங்கில் ஒரு நல்ல பாண்ட் இருந்தால் டெஃபினட்டாக அது டீமுக்கு ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜ்.
அண்ட் ஒருத்தர் டெஃபினட்டாக ஒரு மேட்ச்சில் ஒருத்தர் டெஃபினட்டாக லாஸ்ட் வரைக்குமே நிற்குவாங்க, ஒருத்தர் அக்ரெசிவாக கேம் எடுத்துன்னு போவாங்க அப்படின்னு எக்கச்சக்க அட்வான்டேஜஸ் இருக்குது. எஸ், சஞ்சு அண்ட் ருத்து செம்ம ஓப்பனிங் பேர். ரெண்டு பேரில் ஒருத்தர் டெஃபினட்டாக ஃபுல் மேட்ச் விளையாடுவாங்க, அந்த மாதிரி கெப்பாசிட்டி இருக்குது. பட் ருத்துராஜ் கெய்க்வாட் ஓப்பன் பண்ணுவாரா? டெஃபினட்டாக ஒரு பிடிவாதமாக இருக்கிற கேஸ், நான் விளையாடினா ஒன் டவுன் தான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி டெஃபினட்டாக அவர் எனக்கு தெரிஞ்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி தெரியல. அவர் ஒன் டவுன் தான் விளையாட போகிறாரு. ஓகே ப்ரோ, அப்படின்னா சஞ்சு அண்ட் உருவியில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. எதுக்கு எல்லாரும் இந்த மாதிரி உருவில் ருத்துராஜ் எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுஷ் மாத்ரேயோட புவர் பேட்டிங் ஃபார்மில் இருந்தால் கேஸ் ஜஸ்ட் ஒரு 2 சீரீஸ் ஆயுஷ் மாத்ரே வேற குறை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் இப்படி விளையாட மாட்டார், அப்படி விளையாட மாட்டார் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அகேஸ் கிளியராக அவரோட பேட்டிங்கை போய் பார்க்கணும். லைக் அவர் எந்த ஒரு வீக்னஸ் பால் வச்சுன்னு ஒரு ஷார்ட் பாலுக்கு அவுட் ஆனார், இல்லை இப்போ ஒரு யார்க்கர் போடும் போது அவுட் ஆனார், அந்த மாதிரி எந்த ஒரு பால்ஸுக்குமே அவர் அவுட் ஆகல கேஸ். ஆக்சுவலாக அவர் புது ஷார்ட்ஸை ட்ரை பண்ணுறாரு அண்ட் அக்ரெசிவாக விளையாட பார்த்துன்னு இருக்காரு. அதனால தான் அவரோட விக்கெட்டை அவர் அர்லியாக லூஸ் பண்ணுறாரு. ஒரு குவிக் அர்லி ஸ்டாட்ஸ் கிடைக்குது, பட் அதை அவரால் யூட்டிலைஸ் பண்ண முடியல. எஸ், இந்த ஓடிஐ சீரீஸாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணல பிகாஸ் கேப்டன்சி ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறதுமே ஆயுஷ் மாத்ரே மேலே இருக்குது. அவர் எப்போ கேப்டனாக இல்லை, இந்த சையத் முஸ்தாக் அலி ட்ராஃபியில் விளையாடினார் கைஸ், இந்த Under-19 ஏசியா கப்புக்கு முன்னாடி. அங்கே போய் பாருங்கள், T20s ஆயுஷ் மாத்ரே செம்மையாக விளையாடுறாரு. பட் லாங்கர் ஃபார்மேட்ஸ் அப்படின்னு வரும்போது ஓடிஐ இருக்கட்டும், டெஸ்ட்டாக இருக்கட்டும், அங்கே அவர் இன்னுமே அவருடைய கேமை ஸ்பார்க் காட்டல கைஸ். அவருடைய கேமில் டெஃபினட்டாக ஓடிஐ அண்ட் டெஸ்ட்டில் ஆயுஷ் மாத்ரே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் காட்டல. பட் T20s ஆயுஷ் மாத்ரே இன்னும் அதே ஆயுஷ் மாத்ரே தான் இருக்கிறாரு, நம்ம 2025 பார்த்த ஆயுஷ் மாத்ரே. ஸோ டெஃபினட்டாக கைஸ் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே எந்த ஒரு சேஞ்சுமே பண்ண மாட்டாங்க. ஆயுஷ் மாத்ரே அண்ட் சஞ்சு சாம்சன் தான் ஓப்பனிங் பேர் வைக்க தான் போகிறாங்க. இல்லை மேபி ஒரு சேஞ்சஸ் வைக்கல, லைக் ருத்துராஜ் ஆர் சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே அட் ஒன் டன், இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குல்ல. பட் டாப் 3ல் சஞ்சு, ஆயுஷ், ருத்து தான் இருக்க போகிறாங்க. இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. எஸ், கண்டினியூஸாக ஆயுஷ் மாத்ரே 6 or 7 மேட்சஸ் ஃபெயில் ஆகிறார் அப்படின்னா டெஃபினட்டாக அங்கே மேபி சிஎஸ்கே சேஞ்சஸ் பண்ணுவாங்க. அதை விட்டால் சிஎஸ்கே இப்போ ரீசெண்ட் ஃபார்மை வச்சு அதில் ஆயுஷ் மாத்ரேவை பெஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஒரு 2 சீரீஸ்னால ஒரு பிளேயரை குறை போட முடியாது கைஸ். நீங்கள் சொல்லுங்கள் கைஸ், ஆயுஷ் மாத்ரேவை நீங்கள் டெஃபினட்டாக என்ன நடந்தாலும் பரவாயில்லப்பா, இப்போ ஃபார்ம் நல்லா இல்லையா அப்படின்னு ஐபிஎல்ல விளையாடுவார் அப்படின்னு சொல்லி அவருக்கு 11ல் சான்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லியிருப்போங்க கைஸ். ஓகே கைஸ், இவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ. அண்ட் எஸ் கைஸ், ஜேஎஸ்கேயோட அப்டேட் நேற்றுக்கு போட முடியல, பட் நாளைக்கு கண்டிப்பாக வந்துடும். ஓகே கைஸ், இவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.